அப்படி வாங்க, உங்களுக்கு தான் வாங்க சொல்றது. பொதுவாக நல்லா கேட்கலாமா நீங்கள்? இல்லை பாவம், நம்ம வீட்லையுமே 4 பேர் இருப்போம், 2 பேர் இருப்போம், 6 பேர் இருப்போம். சராசரி நம்ம வீட்டில் எவ்வளோ பால் யூஸ் பண்ணுவோம்? 1 லிட்டர் அரிசி ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ அரிசி பயன்படுத்துவீங்க? 25 கிலோ. என்ன நம்ம பயன்படுத்துறது? சமையலுக்கு என்ன பயன்படுத்துவோம்? எத்தனை லிட்டர் பயன்படுத்துவோம்? 10 லிட்டரா? டெய்லி ஏதாவது செய்வீங்களா? கம்மி பண்ணி எண்ணெயில் கம்மி பண்ணிடுங்க. 2 மாதத்துக்கு தடவை மின் கட்டணம் கட்டுறீங்க. இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? உன்னோட அதிகமாக தான் கம்மியாக இருக்கும். இல்லை எவ்வளோ கட்டுறோம்? 1500 கட்டணும். இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்தார் இல்லையா? இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க. நம்ம சொத்து வரி இப்போ இல்லை இருந்தாலும் கூட சொத்து வரி அப்போ கட்டுறது இப்போ கட்டுறது கூடுதலாக. அப்போ எவ்வளோ கட்டிருப்பாங்க? எவ்வளோ கட்டிருப்பாங்க? டபுள் மடங்கு ஆகிப்போச்சு. 1500. ஒரு மாதத்துக்கு மளிகை சம்பளம் எவ்வளோ ஆகும்? ஒரு 21 எடப்பாடி மாதத்தில் ஒரு 4 ஆகும். அது இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த 4.25 வருஷத்தில் யார் வீட்டில் காலிங் தங்க வாங்கியிருக்கோமா? லேப்டாப் வாங்கியிருக்கோமா? ஸ்கூட்டி வாங்கியிருக்கோமா? இப்போ நம்ம வந்து 4.25 வருஷத்தில் அதுதான் எடப்பாடி நேராக போய் பாருங்கள். அம்மாவும் எம்ஜிஆரை தொடர்ந்து ஜெயிச்சது உங்களால் தான். நாங்கள் சொல்லலை, எம்ஜிஆரும் அம்மா சொன்ன வார்த்தை, நான் தொடர்ந்து வெற்றிக்கிறேன்னா பெண்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கேன். அம்மாவை சொன்னாலும் எம்ஜிஆர். அதுதான் அம்மா பெண்களுக்கான திட்டங்கள் அப்படி கொண்டு வந்தாங்க. நீங்கள் இந்தியாவிலேயே மகளிர் காலனியில் கொண்டு வந்து அம்மா பண்ணாங்க. கிராமப்புறங்களில் பெண் குழந்தை பிறந்தா பொண்ணு தொற்று குழந்தை, இந்த குழந்தை நீ வளர்க்காத என்கிட்ட கூட நான் வளர்த்துக்கிறேன். அப்படி எத்தனையோ ஆயிரம் குழந்தைங்க வளர்த்து இங்கே அரசு ஆஃபீஸராக இருக்காங்க. ஸோ அதனால் சொல்ல வரேன், இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஆடு கொடுத்தாங்க. அந்த ஆடு குட்டி போடும். 5 வருஷத்தில் ஒரு 20 ஆடாக 30 ஆடாக ஆகும். அப்போ அந்த குடும்பம் பொருளாதாரத்தை உயரும். மாடு பால் கறக்கிற மாடு கொடுத்தாங்க. இந்த மாடு பால் கறக்கும். அப்போது அந்த பொருளாதாரம் உயரும். லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட்டு, இப்போ 100 யூனிட் இலவசமாக அம்மா கொடுத்தாங்க. நம்ம இங்கே யாரா கேட்டோமா அம்மாட்ட? அம்மா எனக்கு இலவசமாக. ஆனால் குடிசை வீட்டுக்கு கொடுத்தாங்க, ஓடு வீட்டுக்கு கொடுத்தாங்க, மாடி வீட்டுக்கு கொடுத்தாங்க. 24 அடுக்கில் உள்ளவர்களுக்கும் 100 யூனிட் கொடுத்தாங்க. அவங்க தர வேண்டியது இல்லை, ஆனால் பாகுபாடுலாம் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க குடும்பத்தில் 1000 தர சொன்னாங்க, கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தமிழ்நாட்டில் 2,20,00,000 குடும்பம் இருக்குது. நீ கொடுத்துருக்குது எவ்வளோ? 1,20,00,000 பேர் தான் கொடுத்துருக்கு. கொடுக்கல பாதி. இப்போ என்ன சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ் கட்டினா இல்லை, வீட்டு விவசாய லேண்ட் இருந்தால் இல்லை, கார் இருந்தால் இல்லைன்ற. நீ ஓட்டு கேட்கும்போது அப்படி கேட்டியா? இப்போ 5000 போடுற நீ, இந்த 5 வருஷமா ஏன் அந்த 5000 நீ போடக்கூடாதா? தேர்தல் வருது தெரிஞ்சு இல்லை, அதெல்லாம் சொல்லலை. அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கல. அம்மா ஆட்சி, எடப்பாடி ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு இந்தியாவிலே சுகாதாரத்துறை எங்கடா சிறப்பாக இருந்தால் தமிழ்நாட்டில் தான் 11. இன்ன வரைக்கும் திமுக 5 வருஷம் அது ஆட்சிக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வருவீங்க. 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார் எடப்பாடி. அது மாதிரி 7.5 உள் ஒதுக்கீடு கொடுத்தாரு. அதாவது அரசு பள்ளியில் 6வது +2 படித்தாங்கன்னா, நீட் தேர்வு எழுந்தாங்கன்னா ₹1 செலவு இல்லாமல் டாக்டர் ப்ளஸ் பண்ணி போகிறார். இந்த ஊரில் நடக்கும். 25 லட்சம் ரூபா ஒரு வருஷம் ஃபீஸு. ஆனால் ₹1 இல்லாமல் 550 சீட்டு டாக்டர் உருவாக்கிட்டாங்க. அதனால தான் நாங்கள் நேராக வந்து உங்களை பார்த்து இந்த 4.25 வருஷம் நீங்கள் படுற கஷ்டம். அண்ணா இவர் எடப்பாடியார் 5 வருஷம் இருந்தார், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இவங்க வந்து சொன்ன வாக்குறுதிகள், சிலிண்டர் ₹100 மானியம் தரேன்னாங்க, கொடுத்தாங்களா? சார் மாதம் மின் கட்டலாம்னு சொன்னாங்க, நம்ம யாரும் கேட்கல. நீ அவங்க தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. மாதம் கட்ட. அப்போ நம்ம வீட்டில் ஒரு 400 யூனிட் ஓடுது வச்சுங்களா? அப்போது ஒரு மாதத்துக்கு 200 தான் நம்ம கட்ட போகிறோம். அதில் 100 யூனிட் இலவசம், 100க்கு தான் நம்ம பில்லு கட்டணும். அப்போ அந்த கவர்மெண்ட்டை வாழ்த்தும் செய்யலை. அதனால் நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் ஏதாவது நல்லது நடந்தாலும் எதாவது நடந்தாலும் 1 மாதம் நம்ம மறந்துடுவோம். அதனால் இன்னும் இருக்குது 2 மாதம் தான்.
2 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு கஷ்டப்படணும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எவ்வளோ நல்லா இருக்கா? நீ பேப்பர் எடுத்து பாருங்கள். நீ டெய்லி பேப்பரில் என்ன போடுவான்? தங்க விலை இன்னைக்கு 150 ஏறிடுச்சு, ஒரு சவரம் 1,10,000 பார்ப்பீங்க. வெள்ளி விலை கேட்பீங்க, வைர விலை கேட்பீங்க. ஆனால் பேப்பர் பற்றி பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 7 கொலை, 2 சிறுமி கற்பழிப்பு, இத்தனை இடத்துல வழிபறி. இதுதான் சாதனை அவங்களுக்கு. நான் டிஎம்கே குறை சொல்றதா நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஓட்டு உரிமை உங்க உரிமை. ஆனால் நான் வந்து கேட்கறது வந்து அவங்க வீட்டில் ஒரு ஆள், உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தான் கேட்கறது தவிர மூலம் நாங்கள் இப்போ பார்க்குறது இல்லை. நீ 10 வருஷம் பார்த்தா இப்படி தான் இருப்போம், முன்னாடி பார்த்தாலும் அப்படி தான் இருப்போம். அது ஒரு மாற்றம் கொடுத்தாங்க. அதோட வலி எங்களுக்கு சுமையை வந்து பெண்கள் சுமை பெண்களுக்கு தான் தெரியும். அதனால அம்மா அத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதனால் இன்னும் 2 மாதத்துக்குள்ள தேர்தல் வந்துடும். நீங்களாம் உங்கள் பொண்ணான ஓட்டை ரெட்டலி ஓட்டு போடணும். எனக்கு வேண்டுகோள். எப்பவுமே நாங்கள் ரெட்டலி தானே போடுறோம். எதுவுமே மாற்றமே இல்லைண்ணா எங்களுக்கு. சரிங்களா? அது வந்து நாங்கள் என்னைக்குமே கரெக்டாக தானே இருக்கிறோம். யாருக்குமே அந்த இல்லைண்ணா இதை பாருங்க, இங்கே பாருங்க, எப்பவுமே ரெட்டலை தான் எங்களுக்கு. அதான் இங்கே யார் மிஸ்டேக் தெரியல. 400 அம்மா உணவு இருக்குது சென்னையில். ஒரு அம்மா உணவுக்கு 9 பேர் வேலை செய்கிறாங்க பெண்கள். எத்தனையோ குடும்ப பெண்கள் 9,000 ரூபா அந்த சம்பளம் அவங்களுக்கு போதும். அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். 9 பேர் வேலை செய்கிறாங்க ஒரு அம்மா உணவுக்கு. அப்போனா 400 அம்மா உணவுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க? அந்த அம்மா உணவத்தில் அம்மா தரேன். ஆனால் எங்கள் அம்மா உணவத்தில் ஒரு ரூபாய்க்கு 1 ரூபா எந்த ஒரு 2 சப்பாத்தி 3 ரூபா, ஒரு சாம்பார் சாதம் 5 ரூபா. ஆமாம், ஒரு முதியோர் பென்ஷன் என் வீட்டு பக்கத்தில் முதியோர் பென்ஷன் அவங்க 2 அம்மா வீட்டு வாடகை இருக்குது. காலையில் வேலைக்கு போய்ட்டு வீட்டு வேலைக்கு அவங்க மாமனார் சோறு போட முடியாது. அவங்க குடும்ப சூழல் அவங்க கோச்சிக்க முடியாது. அது வேலைக்கு போனால் தான் அவங்க சாப்பிட முடியும். அவங்க வீட்டுக்கார ஆட்டோ ஓட்ட போயிடுவார். அவர் வயசானவர் நேரம் நடந்தே போய் இளமனரில் போய் காலையில் 4 இட்லி சாப்பிடுவார். டெய்லி அங்கே போய் 4 இட்லி சாப்பிட்டுக்குவார். 30 நாளைக்கு சாப்பிட்டு 120 ரூபா ஆச்சு. இன்கேஸ் வீட்டில் மதியானம் இல்லைனால பரவாயில்ல, 5 ரூபா கொடுத்து ஒரு சாப்பாடு, நைட் 2 சப்பாத்தி, அதிகபட்சம் சாப்பிட்டா 500 ரூபா மேலே சாப்பிட முடியாது. அப்போ அந்த முதியோர் தொகை அம்மா அந்த 500 ரூபா 1000 ரூபாயில் 500 ரூபா போய் 500 ரூபா அந்த குடும்பத்துக்காக பயன்படுது. அதனால தான் அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் அம்மா 5 வருஷம் ஒரு நாள் கூட ஏற்றலை. மின் கட்டணத்தை ஏற்றலை, குடிக்கிற கட்டணம் ஏற்றலை, பஸ் கட்டணத்தை ஏற்றலை. இப்படி பார்த்து பார்த்து ஆட்சி பண்ணாங்க. இப்போ வந்திருக்க கவலையே இல்லை. கருணாநிதி தஞ்சாவூரில் திருவாரூர் திருக்கோவில் என்றவங்க வந்தார். அவர் வரும்போது திருட்டு வெளியே வந்தான்னு சொன்ன நான் சொல்லலை, கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. அது புக் வாங்கி படிங்க. திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா கருணாநிதி குடும்பம் அவர் மேலே கேஸ் போட்டிருக்கோம். நான் எப்படா வந்தேன்? அப்படி வந்த குடும்பத்தில் இன்னைக்கு சொத்து எவ்வளோ பார்த்தீங்களா? அம்மாவுக்கு குழந்தை கிடையாது, எந்த வாரிசும் கிடையாது. தலை சிறந்து ஆட்சி பண்ணாங்க. 100க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தாங்க ஹீரோவா. எம்ஜிஆர் 136 படம் நடித்தார். அவர் யாரும் சாப்பாடு போனார், அதெல்லாம் சம்பாதிச்ச விஷயம் பண்ண முடியாது. அவன் அண்ணனுக்கு 7-9 பசங்க எம்ஜிஆர் வந்து சக்கரவாசி பண்ணிக்கிறார். ஒரு பையனோட கூட கற்று இருந்து மறந்துடுறாரு. அப்படி ஒழுங்கான ஒரு ஆட்சி கொடுத்தாங்க. இன்றைக்கி எம்ஜிஆர் மனப்பாங்க எம்ஜிஆர் ராமா கொடுப்பாங்க. 1.5 ஏக்கர் வாய் பேச காது பேச ஒரே கொடுத்த ஒரு ஆள் எம்ஜிஆர் மாட்டாங்க. அப்படி ஒரு உன்னதமான தலைவர்கள், மக்களுக்கான தலைவர்கள். அதுதான் உங்களெல்லாம் நேராக பார்த்து உங்கள்கிட்ட 2 கரையும் சேர்த்து ஊட்டி இருக்கிறோம். கண்டிப்பாக வரும், போடுவோண்ணா. இந்த வேலைவாசிகளை கொடுத்துருக்கோம். பொதுவாக 4 பேருக்கு அப்படி தான் ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். குடும்ப எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கூட இருக்கும். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், கண்ணுக்கு தெரியாமல் செலவு பண்ணியிருக்கிறோம்.